ஏங்க இப்ப அவனுங்க உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னே தெரியலையே. இந்த ரவுண்ட்ல வின் பண்ணவங்களுக்கு தான் தண்டனை. இது என்ன போங்கா இருக்கே? அது எப்படி ஜெயிச்சவனுக்கு தண்டனை கொடுப்பீங்க? நீங்களா சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்க, சீட்டிங் பண்றானுங்க. எனக்கு தெரியாதுப்பா. இந்த KMK.com எப்பவும் யாரையுமே ஏமாத்தாது. இந்த ரவுண்ட்ல நாங்க ஏன் வின் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறோம்ன்றதுக்கு எங்க கிட்ட சரியான காரணம் இருக்கும். என்னங்க காரணம் சொல்லுங்க பாப்போம். இந்த டாஸ்க்ல புருஷன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கறானா இல்ல பொண்டாட்டி புருஷனுக்கு விட்டு கொடுக்கறாளான்னு நாங்க பார்த்தோம். ஆனா நீ பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்காம இத ஜெயிக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்து நீ ஜெயிச்சிருக்க. அதனால உனக்கு தான் தண்டனை. இதெல்லாம் அநியாயம். நீ பண்ணது மட்டும் என்னவா அநியாயம் தான். கொஞ்சம் கூட பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கணுங்கிற நினைப்பே வரல உனக்கு. வரலா? சரி தண்டனை என்ன சொல்லுங்க, செய்யறேன். வேற வழி? சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கணும். சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கணுமா? இவ்வளவுதானா? அசால்ட்டா ஓட்டிட்டு வந்துருவேன். எத்தனை ரவுண்ட் அடிக்கணும்? எங்க சைக்கிள்? சைக்கிள்ல உங்க பொண்டாட்டிய உட்கார வச்சுக்கிட்டு ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டணும். அது எப்படிங்க ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டுறது? அத நாங்க சொல்லுவோம். இத பார், பின்னாடி கேரியர்ல உட்கார வைக்க கூடாது, முன்னாடி உட்கார வச்சு அப்படியே அலேக்கா ஓட்டணும். நோட் தி பாயிண்ட். அத மட்டும் பண்ணல உன்னை ஓட விட்டுருவோம் பாத்துக்கோ. அப்படியா? எப்படி ரொமான்ஸா ஓட்டுறதுன்னு எக்ஸாம்பிளுக்கு உங்க பாஸ் வச்சு ஓட்டி காட்டுங்க பாப்போம். செம்ம பேட்ரு. உன் பிளான் எனக்கு தெரிஞ்சிடுச்சுடா. என்ன அந்த சைக்கிளை ஓட்ட வச்சு அந்த சைக்கிளை உடைச்சிட்டா நீ இந்த டாஸ்க பண்ணாம தப்பிச்சலாம் நினைக்கிற, அதானே? எப்படி பாஸ்? எப்படி பாத்தீங்களா? சாரி பாஸ், சாரி 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 பாஸ், உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய் ஆமா, நாங்க உங்களை கடத்திட்டு வந்திருக்கோமா இல்ல நீங்க எங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்களா? இங்க பார், இங்க நாங்க சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். ஒழுங்கா டாஸ்க் ஆரம்பி. ஐயோ, அதெல்லாம் அவள் பேபி செட் ஆகுது, ரொம்ப கஷ்டம். ஏங்க இதுல என்னங்க கஷ்டம்? இப்ப என்ன சைக்கிள் தானே ஓட்டணும், அசால்ட்டா ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் வாங்க. பிரபு, நீங்க டாஸ்க்ல தோத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு மரண தண்டனை முடிவாயிடுச்சு. பிரபு எழுத்துட்டு போங்க. ஐயோ பாஸ், எனக்காக என் புருஷனை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பாஸ், இவ்வளவு பார்த்தா பாவமா இருக்கு பாஸ். இந்த ஒரு தடவை கருணை காட்டலாமா? அப்படியா சொல்ற? சரி சூப்பர். புருஷன் மேல கருணை காட்டணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ உன் புருஷனை முன்னால உட்கார வச்சு ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டணும். உன்னால முடியுமா? பண்ற. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஆனா நீயும் அதுல தோத்துட்டீனா உங்க 2 பேருக்கும் மரண தண்டனை நிச்சயம். ஐயோ இல்ல பாஸ், ஓகே பாஸ். ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த சாலையில சைக்கிள் ஓட்ட முடியாது, கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஓகே சொன்னா. ஆமா. லைட்ஸ் ஆஃப். என்னது அடுத்த டாஸ்கா? பாஸ், நீங்க டாஸ்க்னு சொன்னது இவன் அதிர்ச்சி ஆவறான். பேசாம இவனை போட்டுறவா. வெயிட் பண்ணு. ஏய் குலபூதம், எனக்கு ஒரு சந்தேகம். இவங்க 2 பேர் தான் டாஸ்க்ல கலந்துக்கிறாங்க, அதுக்கு நீயே ஷாக் ஆயிட்டே இருக்க. ஏங்க போன டாஸ்க்லயே சைக்கிளை என் மேல விட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்காத என்ன வாழா வெட்டியா ஆக்கிட்டீங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படுற அளவுக்கு இந்த டாஸ்க்ல எதுவுமே நடக்காது. இது வரைக்கும் நீங்க கல்யாணம் ஆகியும் மொரட்டு சிங்கிளா தான் வாழ்றீங்க. அதனால இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது.
இது நல்ல டாஸ்கா இருக்குது. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. ஓவரா பண்றானுங்க. இந்த மாதிரி டாஸ்க்லாம் எங்களால பண்ண முடியாது. இதுதான் எங்களோட முக்கியமான டாஸ்க். இதை நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களை விட்டுருவோம், இல்லன்னா கொலை பண்ணிடுவோம். உங்க விருப்பம் தான். என்ன சொல்றீங்க? அவள் பேபி கொலை பண்ணிடுவாங்கறாங்க. அவள் பேபி இதான் கடைசி டாஸ்க்னு சொல்றாங்க. பேசாம பண்ணிடுவோமே. ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க. உன்னாண்ட பேசி பிரயோஜனம் இல்ல. பாஸ், இந்த டாஸ்க் நாங்க ரெடி. லைட்ஸ் ஆன். ஒரு நிமிஷம். சும்மா விளையாட்டுக்காக பண்ண மாப்ள. ஏ அழகு, நீயாடா இது? நானே தான். இந்த சைஸ பாக்கும்போது நினைச்சேன். அப்ப அது நான் தான் ப்ரோ. என்ன விளையாட்டு இதெல்லாம்? நீங்க மட்டும் தான் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களா? ஏன் நாங்க கொடுக்க மாட்டோமா? ஆமா, நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? நீ வந்ததும் சேர்ல மாசா காலை தூக்கி போட்டு உக்காந்தல, அப்பவே உன் கால்ல இருக்கிற மெட்டிய பார்த்து நீ தான் கண்டுபிடிச்ச. அதான பார்த்தேன். என்னடா சிஸ்டர் பாயாம பதுங்கி பதுங்கி செய்யறாங்களேன்னு இவ்வளவு நேரம் ரொம்ப குழப்பமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது. உங்களை யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் சிஸ்டர் பதுங்கி இருந்தாங்க போல இருக்கு. ச்சே, எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணோம். ஆனா கால்ல இருக்கிற மெட்டிய மறந்துட்டோமே. மச்சான், நான் அதையும் கவனிக்கல. அப்ப நீயும் என்ன மாதிரி டியூப்லைட்டா தான் இருந்திருக்க மாப்ள. ஆமா, எது இதெல்லாம்? கல்யாண நாள் அன்னைக்கு கேக் வெட்டி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா மட்டும் போதுமா? இந்த கல்யாண நாள உங்க ஆயுசுக்கும் நீங்க மறக்க கூடாதுன்னு நினைச்சோம். ஆமாமா, இந்த நாள்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கியமா சத்யாவோட உணர்வை மச்சான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். அதெல்லாம் சரி, அதுக்கு எதுக்கு குடோன் கூட்டு வந்தீங்க? குடோனா? நம்ம மீட்டிங்ல இந்த மாதிரி பெரிய குடோன் செட்டப்ல தானே மீட் பண்ணோம். அதான் இந்த வாட்டியும் சென்டிமெண்டா குடோன்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ நான் வேற லெவல் போங்க. சரி, ஃபங்க்ஷன் லேட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் நம்ம தேடிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். மச்சான், இப்படியே மண்டபத்துக்கு வர போறீங்க? இப்படியே மண்டபத்துக்கு வந்தா என்ன ஆகும்? ஐயோ ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. பாய்ஸ், லைட்ஸ் ஆஃப். என்னாச்சு மாப்ள? பிரியாணில மருந்து கலந்துட்டீங்களா? யோ, என்னையா? ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லு. கலந்துட்டியா இல்லையா? கலந்துட்டேன். அத சொல்லி தொலைய வேண்டியதானே. அதுக்கு ஏன் இப்படி பதறிட்டு இருக்க? சொல்லியா, என்னாச்சியா உனக்கு? சட்டையில பட்டன் சரியில்லைன்னு ஊக்கு குத்துன, ஊக்கு குத்திருச்சா? ஆமா. ஏன் அப்படி பண்ற? சரி வா வா. யோ, என்னையா? யார்கிட்டயும் ஒரு ரியாக்ஷனும் இல்ல. மருந்த குழந்தையா இல்லையா? இல்ல. என்னண்ணே, சமையல் ரூம்ல நடந்ததை பத்தி சொல்லவே இல்லையா?
என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். என்ன வேலை இது? நம்ம வீட்டு விசேஷத்துல நாமளே இப்படி பண்ணலாமா? குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை குடும்பத்தோட வச்சு முடிச்சிடணும். மத்தவங்க பாதிக்கிற மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது. கொடுங்க அந்த பாட்டில். கொடுங்க கொடுங்க. என்னண்ணா இது? இத பிரியாணியில கலந்துட்டு என்ன இருக்கும் தெரியும்ல? ஏதோ வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டீங்கன்னு சும்மா விடுறேன். இதே வேற ஆளா இருந்தான்னு வைங்க, பகுந்திருப்பேன். இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்றத பார்த்தேன், அவ்வளவுதான். ஒரு ஹீரோ இருந்தாலே கரெக்டான நேரத்துல வந்து கையை பிடிச்சிருவானுங்க. இதுல 2 ஹீரோ 2 ஹீரோயின் வேற. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சேஃப்டிக்கு இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். வீரசிங்கமா கொக்கா. மாமா தான் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போனார்ல, வாயால சொன்னாலாம் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. இப்போ வாயில சொன்னா புரியாதவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? சாப்பிடுறவங்களுக்கு வயிறு கலக்கணும் தானே மருந்து கலக்க வந்தீங்க. இப்போ இந்த வயிறு வலி 4 நாளைக்கு போகாது. ரசதி மாமா, நாளைக்கு நமக்கு சின்ன ஒதுக்கிடுவாங்க. அப்படியா? ஏய், நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். ஓ அப்படியான்னு சொல்ற? அதான் பிரபுவும் சத்யாவும் நேத்து உனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்களே, அதுக்கப்புறமும் நீ ஏன் குழப்பமா இருக்க? அவ அப்படிதான் இருப்பா. இந்த சனி பயிற்சி ராசாத்திக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் நாங்க ஜோசியர் பார்க்க போயிருந்தோம். ராசாத்தி விருப்பம் இல்லாம தான் இருப்பான்னு அவரும் சொன்னாரு. அத மாத்தணும்னா அண்ணாமலை உண்ணாமலை லிங்க பூஜை பண்ணணும்னு சொல்லிருக்காரு. பூஜையில சொந்தக்காரங்க எல்லாரும் கலந்துக்கணுமா? இந்த பூஜையை சாதாரண புரோகிதரால பண்ண முடியாதாம். திருவண்ணாமலையில இருக்கிற சிவசங்கர சாஸ்திரியால தான் பண்ண முடியும்னு சொல்லிருக்காரு. அங்க இருக்கிற சிவசங்கர சாஸ்திரிய நாம எப்படி வர வைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதுக்கு தேவையில்லாத வேலை. அத்தை எதிர்த்து நிக்கிறதே எனக்கு வருத்தமா இருக்கு. இதுக்கு நடுவுல ஜெயிக்கிறதுக்காக நம்ம பூஜை எல்லாம் பண்றோம்னு தெரிஞ்சா அத்தை இன்னும் நம்மள வெறுக்கதான் செய்வாங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரியமா கண்டிப்பா ஒரு நாள் நீ இந்த சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கிறது ஊரோட நல்லதுக்கு தான் புரிஞ்சுப்பாங்க. அதான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பூஜை பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிருக்கிறதா சொல்றாங்கல்ல, அப்ப கட்டாயமா நம்ம இந்த பூஜையை பண்றோம். அண்ணி, நீங்க முதல்ல போன் பண்ணி அந்த சாமியார் கிட்ட பேசுங்க. அத்தை, அந்த நம்பரை கொஞ்சம் கொடுங்க. ஹலோ, நாங்க செங்கல்பட்டுல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க. ராமலிங்க ஜோசியர் உங்க நம்பரை கொடுத்தாரு. சரி. நாங்க லிங்க பூஜை பண்ணணும் சாமி. அத நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். அப்படியா? பேஷா பண்ணிடலாமா?
வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே பூஜையை வச்சுக்கலாம். ஆ என்னென்ன பூஜை சாமான் வாங்கணும்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், அதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. பூஜை நேரத்துக்கு நான் கரெக்டா வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. சரி. அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம பூஜைக்கு முந்தின நாள் நீ விரதம் இருக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த பூஜையில நம்ம ரத்த சொந்தங்கள் எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரசதி, அதான் ஜூசியக்காரர் சொல்லியிருக்காருல, சொந்தக்காரங்க எல்லாரும் கலந்துக்கணும்னு. நான் போய் அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துட்டேன். அந்த பூஜையை மட்டும் ராசாத்தி நடத்தி முடிச்சிட்டான்னா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவான். அது நடக்கவே கூடாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ராசாத்தி அவ்வளவு பெரிய பூஜை பண்றாளா? அவ அந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அதை தடுத்துடணும். அந்த ராசாத்திய நிச்சயமா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க விடவே மாட்டேன். இதுக்கு முன்னால நான் பண்ண எல்லா விஷயத்தையும் அவ மொக்க பண்ணிட்டா. ஆனா இந்த பூஜை விஷயத்துல நான் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். பாக்குறேன். மறுபடியும் நீ என்ன தேடி வந்ததுல சந்தோஷம். நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் இந்த பூஜை நடக்காது. நம்பிக்கையோட போ. வா. மாமா, ஏய் நீயா மாப்ள? என்னாச்சு மாப்ள? இல்ல, அங்க படியில யாரோ விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்க. ராசாத்தி மட்டும் அதுல வழுக்கி விழுந்திருந்தா கலசம் கீழே விழுந்திருக்கும். சரி, பூஜைக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். வர சார். ஹலோ, என்னாச்சு? ராசாத்தி எண்ணெயில வழுக்கி விழுந்துட்டாளா? இல்ல, அந்த எண்ணெயை தடுத்துட்டோம். ராசாத்தி வலிக்கு விழல. என்ன என்னாச்சு? இனிய அவளை காப்பாத்திட்டானா?
ஐயோ போதும் 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 போதும். ஐயா ராசாத்தி இது புடி முதல்ல. மத்ததெல்லாம் கோயில்ல பாத்துக்கலாம். முதல்ல போய் பூஜை பாரு. அண்ணா கூட்டு போனா. மச்சான் அண்ணா நான் அவன முச்சறேன். நீங்க போங்க போங்க. மச்சான் மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் ஓகே? அண்ணா நீ எப்படி எப்படிமா இருக்கீங்க? இருக்க? நான் நல்லா நல்லா இருக்கியா? இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? இருங்க மச்சான். நான் அப்புறம் மச்சான் வீட்ல அம்மா அப்பா எல்லாம் ஓகே தானே? எல்லாரும் நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்களே? அப்படியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ரவுடி பேபி எப்படி பின்னி பெடல் எடுப்பாங்க பாரு. நீங்க 2 பேரும் அந்த கோயில் பிரச்சனை முடிங்க. நாங்க 2 பேரும் இந்த கிரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு உங்களை அங்க மீட் பண்றோம். போங்க. சரி, போமா போ. சரி சீக்கிரம் வந்துருங்க. பாத்துக்கங்க ஓகே. ரவுடி பேபி ஆல் ஓகே? டபுள் ஓகே அவளு பி 2 minutes. கோ ஓவர். சிரமம் பிடிச்சவங்களா உள்ள போங்கடா. அடிங்களேண்டா. யோ இனிமே இங்க நின்னா நம்ம அடி வாங்கிடுவோம். அமருது எஸ்கேப் ஆயிடுறா.
கண்மணி இவனுங்க தண்ட சோறுங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனுங்க. ச்சே. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமே பந்தனான் மர்த்யோர்முக்ஷீயமாம்ருதாத் ஸ்வாஹா மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமः ஸ்வாஹா ஓம் தன்மகேசாய வித்மஹே வாக்விசுத்தாய தீமஹி தன்ன சிவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ரெண்டு பேரும் கல்பூரார்த்தி எடுங்கோ. ஸ்ரீமதே பிரத்யக்ஷ லிங்கேஸ்வராய நமோ நமஹ. ரெண்டு பேரும் ஆர்த்தியை கீழே வச்சுட்டு தொட்டு ஒத்திக்கோங்கோ. ரெண்டு பேரும் ரக்ஷா எடுத்துக்கோங்க. ஸ்ரீமதே பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வராய நமோ நமஹ. அத்தை, அந்த ராசாத்தி சீர்வரிசை எடுத்துட்டு வந்திருக்கான். புனிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் கொண்டாட போறாளாம். யார் வீட்டு பொண்ணு யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? புனிதா என்னோட பொண்ணு. அத்தை, அதான் நான் சொல்றேன், நீங்களே வந்து என்னன்னு கேளுங்க. வாங்க. வாங்க போலாம். உன்ன மாதிரி என் பொண்ணு ஒண்ணு இல்லாதவ கிடையாது. புனிதா என்னோட பொண்ணு. அவ இந்த வீட்ல தான் தலை பொங்கல் கொண்டாடணும், கொண்டாடுவா. புனிதா எங்க வீட்டுக்கு வந்து பொங்கல் கொண்டாடினா நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அதான் கூட்டு போலான்னு வந்தோம். அதுக்கே அத்தை இவ்ளோ கோவப்படுறீங்க? நாங்க கொண்டு வந்த சீர்வரிசையை ஏத்துக்கோங்க. புனிதாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஆமா, பெரிய உலகத்துல இல்லாத சீர்வரிசை எடுத்துட்டு வந்துட்டா பாரு. வேணும்னா உன்னோட தம்பிய கூட்டிட்டு போ. என் மக என் வீட்டுலதான் பொங்கல் கொண்டாடுவா, உன் வீட்டுக்கு வரமாட்டா. இது பாரு, ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் பொறுக்கிட்டு கிளம்பு. வந்துட்டா பெருசா. இப்ப குடு ராசாத்தி. ஹேய், நீ யாரு குடுக்க சொல்றதுக்கு? என் அத்தையே குடுக்க கூடாதுன்னு தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அதையும் மீறி குடுத்துருவாளா இவ? குத்தா என்ன செய்வா? நானும் தட்டி விடுவேன். இதுல ஒரு பொருளை கூட இந்த வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டேன். எங்க தட்டி விட்டு பாரு. நீ குடு ராசாத்தி. எதுக்கு தாங்கி நிறுகிற? குடுன்றல்ல, நீ குடு ராசாத்தி. கைய விடுறி. நீ குடு ராசாத்தியே. குட முடியாது, குட முடியாது. நீயும் இந்த வீட்டுக்கு வாழ வந்துகிறவதான். நாட்டம தனத்தை ராசாத்தி மேல காட்டாத. இது உங்க வீட்டு வாசலுங்கிறதுனால தான் கைய அழுத்தி புடியதோட விட்ட. வலிக்குது. வாசலை தாண்டி இந்த கைய உடச்சு விட்டு. சத்யா விட்டுருமா. ஐயோ விட்டுருமா. இந்த முறுக்கு முறுக்குனா கை உடைஞ்சிரு போகுது. ஐயோ வாடி.
அண்ணி நாங்க நிச்சயம் நாளைக்கு வந்துடுறோம் அண்ணி. சரி நாங்க வரோம். போயிட்டு வரோம் மாமா. போலாமா? வாமா. அக்கா, நாங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். உங்க மக ராசாத்தி எங்க? இதோ வந்துருவாமா. ராசாத்தி, ராசாத்தி. சாரி கட்டி இருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. வணக்கம் ராசாத்தி. வாங்க வாங்க. வணக்கம். ஆமா, பொம்பளைங்க நீங்களே ரெடி ஆகி வந்துட்டீங்க. எங்க ஆம்பளைங்கள எல்லாம் காணோம்? சீக்கிரம் வர சொல்லுங்க. மாமா வெயில் வேற அடிக்குது. அவங்க எப்பதான் வருவாங்க? எல்லாரும் கை நீட்டி 200 ரூபாய் வாங்கிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன சவுண்ட் விடுற? அவங்க வர்ற வரைக்கும் இங்கதான் நின்னாகணும். இதோ அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் மரகதம்மா வாழ்கன்னு நம்ம எல்லாம் கோஷம் போடுறோம். வாங்க வாங்க. மரகதம்மா, 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 மரகதம்மா. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு அத்தைய சேர்மேன் ஆக்கணும். எங்க அத்தை சேர்மேன் ஆனாங்கன்னா அப்புறம் நம்ம ஊரை சிங்கப்பூர், மலேசியா மாதிரி மாத்திடுவாங்க. ஏய் ஏண்டி, என்ன? ஏய் நீ எப்ப சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போன? யாரு போயிருக்கா? அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேசுற? பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பெருசா சொன்னதானே நல்லா இருக்கும். அப்படியே மைக் என்கிட்ட கூட, நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன். நீங்க மட்டும் என் சம்பந்தி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வருவாங்க, ஏர்போர்ட்டும் கொண்டு வருவாங்க. சென்னையில இருக்கிற மாதிரி துறைமுகமும் இங்க வந்துரும். அப்புறம் எல்லா கப்பலும் நம்ம ஊர்ல வந்து நிக்கும். ஏமா, நம்ம ஊர்ல கடலும் இல்ல, கடற்கரையும் இல்ல, துறைமுகம் எங்கம்மா போடுவீங்க? அப்புறம் கப்பலை எங்க நிறுத்துவீங்க? அவசரத்துல உளறிட்டோமோ? நம்ம ஊர் ஆளுங்களுக்கு துறைமுகத்துல வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொல்றதுக்கு பதிலா மாத்தி சொல்லிட்டாங்க. வந்ததுல இருந்து நீங்க 2 பேர் தாமா பேசிட்டு இருக்கீங்க. மரகதம்மா பேச மாட்டாங்களா? அவங்க தானே எலெக்ஷன் நிக்கிறாங்க. அத்தை பேசுங்க அத்தை. ஏன் கண்மணி, திடீர்னு கொடுத்தா நான் என்ன பேசுறது? நாங்க மட்டும் பேச தெரிஞ்சா பேசுறோம். சந்தோஷப்படுத்துற மாதிரி நாம எது பேசினாலும் நமக்காக கை தட்டுற மக்கள் தான் நம்ம மக்கள். அதனால எது வேணாலும் பேசலாம். சும்மா பேசுங்க. பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
பாத்தீங்களா அத்த, வணக்கம் சொன்னதுக்கே கை தட்டுறாங்க. இதுதான் நம்ம ஜனங்க. அதனால இந்த ஆட்டு மந்தைங்க கிட்ட என்ன வேணாலும் அளந்து விடலாம். கொஞ்சம் தொண்டை புடைக்க கத்தி பேசுனீங்கன்னா நீங்க உளர்னா கூட உங்க உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சுறாங்க. மக்களே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். என்னை எதிர்த்து நிக்கிறவளுக்கு சட்டம் தெரியுமா? சங்கீதம் தெரியுமா? இலக்கியம் தெரியுமா? ஏன் சம்பந்தி, சம்பந்தமே இல்லாம எதுக்கு இலக்கியாவை பத்தி பேசுறீங்க? இல்லடி, இலக்கியாவை பத்தி பேசினா எல்லாரும் ராசாத்திக்கு ஓட்டு போட்டு போறாங்கடி. அம்மா, நீ இப்ப கம்மன் இல்லனா கூட்டத்துல இருக்கோன்னு கூட பார்க்க மாட்டேன். தலையில அப்படி நங்க நங்கன்னு கொட்டிருவேன். எதுவுமே தெரியாத ஆளுங்க என்ன எதிர்த்து போட்டியில நிக்கிறாங்க. ஒருத்தரை எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு முதல்ல தகுதி வேண்டாமா? அத்தை, நாங்க போய் சூட்கேஸ் சின்ன நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுக்கறோம். நீங்க பேசிட்டே இருங்க. போமா. அன்பார்ந்த மக்களே, நமது சின்னம் சூட்கேஸ் சின்னம். நீங்க மட்டும் சூட்கேஸ் சின்னத்துல என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா உங்க எல்லார் வீட்டுக்கும் ஒரு சூட்கேஸ் தானா வரும். நீங்க ஊருக்கு போகும்போது உங்க துணிமணி எல்லாம் அதுல எடுத்துட்டு போகலாம். அதனால மறக்காம நீங்க எல்லாரும் சூட்கேஸ் சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க, சூட்கேஸ் சின்னம், அதுக்கே ஓட்டு போடுங்க. ஏய் சத்யாடா, ஏய் நம்ம சத்யாடா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? ஏய் கண்மணி, அரசியல் ஒரு சாக்கடைன்னு இததான் சொன்னாங்களா? சத்யா, நீ எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? எதுக்கு சத்யா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே உன்னை தேடி வந்திருப்போம்ல. இதுக்கெல்லாம் காரணம் கண்மணி தானு நல்லா தெரியுது ராசாத்தி. ஆனா மரகத அன்னை சப்போர்ட்ல தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. என்னைக்கு தர்மம் தான் ஜெயிக்கும். நீ கவலைப்படாத ராசாத்தி. மாமா, இந்த அரிசியை பாருங்க. குடு. இது இது பாலிஷ் போட்ட அரிசிமா. இது ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசியை பாலிஷ் போட்டு கொடுத்துருக்காங்க. கொடுக்குற அரிசியை கூட நல்ல அரிசியா கொடுக்கணும்னு தோணலை. அப்பா, இதுல பாலிஷ் பண்ணா என்ன ப்ராப்ளம் வரும்? அது நம்மள மாதிரி ஜெனுவனா பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி காரியத்தை பண்றதில்ல. நாளைக்கு பெரிய பிரச்சனை வரும்னு பயப்படுவாங்க. அந்த தண்டபாணி தான் கவர்மெண்ட்டுக்கு பயப்படாம இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பண்ணுவான். எதுக்கும் அவனோட மில்லை விசாரிச்சு பாருங்க. தண்டபாணி மில்லு எங்க மாமா இருக்கு? அது அந்த தண்டபாணி காலனி தெரியும்ல, அந்த காலனியே அவனோட தான். இப்படி தப்பான வழியில சம்பாரிச்ச பணத்துல தான் அவன் பேர்ல ஒரு காலனியை உருவாக்கி வச்சிருக்கான். அங்கதான் அவன் மில்லும் இருக்கு. சரிப்பா, நாங்க உடனே போய் அங்க பாக்குறோம். சரிம்மா, பார்த்து
பத்திரம் வாங்கி வரேன் சரி மாமா. பாப்போம். இல்லம்மா, யார பார்க்கணும்? மில் ஓனர் தண்டபாணிய பார்க்கணும். நீங்க யாரு? யோ, ராசாத்தி இந்த இடத்துக்கே வந்துட்டா. அவ எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சா? சத்யா பிரிண்டிங் பிரஸ்ல போய் விசாரிச்சிருக்கா. இவ நேரா இங்கே வந்துட்டா. இப்ப என்ன பண்றது? நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல எதுக்காக வந்திருக்கான்னு விசாரிப்போம். ஏதாவது தப்பா பட்டா வேற வழியே இல்ல. இந்த மில்லிலேயே வச்சு கழுத்த அறுத்துருவோம். நீங்க மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்கிட்ட 20 மூட்டை ரேஷன் அரிசி இருக்கு. அத கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுக்கணும். ரேஷன் அரிசியா பாலிஷ் போடுறதா? நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்றதில்ல. இந்த அரிசிய இங்கதான் பாலிஷ் பண்ணதா என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி அனுப்பியிருக்காங்க. நாங்க அதெல்லாம் பண்றதில்ல. நான் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. போலீஸ் வந்து கேட்டாதான் சொல்லுவீங்கல்ல? வாடி அம்மா வா. ராசாத்தி வசமா வந்து தனியா மாட்டிக்கிட்ட. அவ்வளவு ஈஸியா இங்க 5 மணிக்குள்ள ரேஷன் அரிசி எடுக்கலங்கறத நீ ப்ரூவ் பண்ணிடுவியா? அத நான் விட்டுடுவேனா? இன்னைக்கு நீ இந்த மில்ல விட்டு வெளியிலேயே போக முடியாது. இங்கேயே உனக்கு சமாதிதான். நான் இருக்கிற வரைக்கும் ராசாத்திய ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? டேய், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன் பொண்டாட்டியோட கழுத்தை அறுத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன பாக்குறீங்க? அவனை அடிச்சு கொல்லுங்கடா. இனியா! இல்லடி. டேய், அவனை அடிச்சு கொல்லுங்கடா. போங்கடா. அண்ணா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மச்சான் என்னாச்சு? ஏய், ஷட்டரை க்ளோஸ் பண்ணுங்கடா சீக்கிரம். டேய், இவனுக்கு 2 பேரும் தூக்கி கட்டி போடுங்கடா. சரிக்கா. தூக்குங்க. ஏய், இருடி. தூக்கிட்டு போங்க. டேய், ஷட்டரை மூடு.